ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். G20. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோஸில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பேட்ரிஷா ரிஜன். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து கேட்லின் பேரிஷ், அப்புறம் எரிகா வெய்ஸ், அப்புறம் லோகன் மில்லர், நோவா மில்லர். ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா லோகன் மில்லர் அண்ட் நோவா மில்லர் தான். ஸோ இது வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? ஆண்ட்ரூ லேசர், வைலோ டேவிஸ், அப்புறம் வந்து ஜூலியஸ் ஸ்டேனோட இவங்களாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா செக்கோ வெரிஸ், அப்புறம் எடிட் பண்ணது வந்து எம்மா காக்ஸ், அப்புறம் டாக் க்ரோட்ஸர். மியூசிக் வந்து ஜோசப் ட்ராப்பனிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து எம்ஆர்சி, மேட் சான்ஸ் அண்ட் ஜூவி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து அமேசான் எம்ஜிஎம் ஸ்டூடியோஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். வயலா டேவிஸ் வந்து டேனியல் சட்டன் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. ஆண்டோனி ஸ்டார், அதாவது பாய்ஸ் படத்தில் வந்து ஹோம்லேண்டர் வருவார் இல்லையா, ஆண்டோனி ஸ்டார், அவர் வந்து எட்வர்டு அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவர் வந்து எப்படின்னா பிரசிடெண்ட்டோட ஒரு ஏஜெண்ட், அதாவது ஒரு ஸ்னைப்பர் ஏஜெண்ட் மாதிரி, ஒரு துப்பாக்கி ஏஜெண்ட் மாதிரி, கூடவே பாதுகாவலர் மாதிரி சுற்றுவாங்களே, மிலிட்ரி மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜெண்ட் மாதிரி இது. ஸோ அப்புறம் மெர்சை மார்ட்டின் வந்து செரீனா சட்டன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வயலா டேவிஸ் பிரசிடெண்ட்டோட, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட பொண்ணாக நடிச்சிருக்காங்க. ஆந்தனி ஆண்டர்சன் வந்து டெரெக் சட்டனாக நடிச்சிருக்காரு, அதாவது பிரசிடெண்ட்டோட, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட புருஷனாக நடிச்சிருக்காப்புல. அப்புறம் ரேமன் ரோட்ரிஸ் வந்து மேனின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து எலிசபெத் மார்வல் வந்து ஜோனான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சப்ரினா இப்பாப்ரேட் வந்து எலினான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆஞ்சலோ செல்வன் குவால்ன்ற கேரக்டர். அப்புறம் கிறிஸ்டோஃபர் ஃபெரர் வந்து டெமிட்ரஸ் சட்டன்ன்ற கேரக்டர் என்னென்னா, அது பிரசிடெண்ட்டோட பிள்ளையாக நடிச்சிருக்காங்க. அதாவது பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், சரிங்களா? ஸோ இனி நம்ம வந்து இத்தனை பேர் வந்து இன்னும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை என்னென்னா, G20 மாநாடு நடக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த G20 மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து மொத்தமாக ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடிட்டு அவங்களுக்கான வர்த்தக ட்ரேடில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும், அதுக்கான திட்டங்களும், அக்ரிமெண்ட்டும், இல்லை அடுத்தடுத்து என்ன டெவலப்மெண்ட்டுக்காக பேசுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து நடக்கும் ஒவ்வொரு G20 மாநாடுலாம். ஸோ அந்த வருஷம் நடக்கும்போது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு இடத்துல வந்து நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான். இந்த படத்தில் வந்து ஒரு லேடியை வந்து காமிக்கிறாங்க. அந்த லேடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாடிலாம் ஜிம்முக்கெலாம் போய் ஆள் பார்க்க என்னமோ டெர்மினேட்டர் சூட்டில் வந்து அவங்க உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே இந்த அவதார் படத்தில் ஒரு ரோபோக்குள்ளே வில்லன் வந்து சண்டை போடுவார் இல்லையா, ஸோ அது மாதிரி அவங்க அப்படியே பாடி பில்டெல்லாம் போட்டு பயங்கரமாக அது அர்நாடிகே தங்கச்சி மாதிரி இருப்பாங்க, செம்மையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த G20 மாநாடுக்கு அவங்க போகும்போது என்ன ஆகுனா, அங்கே வந்து இந்த ஆண்டனி ஸ்டார், யார் நம்மளோட பேட் பாய்ஸ் வந்து ஹோம்லேண்டர் இல்லையா, அவர் இந்த படத்தில் வந்து ஏஜெண்ட்டாக நடிச்சிருக்காரு. ஏஜென்ட் என்னென்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை பாதுகாக்கிற ஏஜென்ட்ஸ். இப்போ அமெரிக்கா பிரசிடெண்ட் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, ரூம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஹோட்டலோட செக்யூரிட்டி சிஸ்டமில் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எத்தனை கேமராஸ் இருக்குது, எந்தெந்த கார்னரில் இருக்குது, எத்தனை, அதாவது எக்ஸிட்டு எத்தனை இருக்குது, எத்தனை எக்ஸிட் டோர்ஸ் எத்தனை இருக்குது, எப்படி உள்ளே வர முடியும், லிஃப்ட்டில் ஒழுங்காக வேலை செய்யுமா, இல்லை லிஃப்ட்டில் எதாவது கரெக்டாக இருக்கா, இல்லை அதாவது பிரசிடெண்ட்டு தங்கி இருக்கிற அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஏஜென்ட்டு தான் நம்ம ஆண்டனி ஸ்டார். கூடவே வந்து குளிப்பறிச்சிடப்பல வேறு ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் ஹெட்டு, அவர் ஏஜென்ட்டு தான். இவரும் சேர்ந்தா வந்து ஃபுல்லாக வந்து குளிப்பறிப்பாங்க. அதாவது சதி திட்டம் திட்டுட்டு மொத்தம் அந்த G20 மாநாட்டில் இருக்கிற அத்தனை நாட்டில் இருக்க ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருவானுங்க. பிடிச்சி வச்சுட்டு என்னென்னா, இது என்ன ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஆண்டனி ஸ்டாரும் அவங்க குரூப்பு வந்து என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது கேஷை வந்து எல்லாம் வந்து கேஷோட மதிப்பை வந்து எல்லாத்தையும் குறைச்சிட்டு எல்லோரும் பிட்காயினுக்கு மாறுங்க அப்படின்னு, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு போங்க, டிஜிட்டல் காயினுக்கு போங்க, அப்படி டிஜிட்டல் மணி டிஜிட்டல் கரன்சிக்கு போங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தில்லுமுள்ளு வேலைலாம் பார்த்து இப்படி அங்கே இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், ஒவ்வொரு நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்லாம் வந்து பேச வச்சு அது ஏஐ மூலமாக மாற்றி அவங்க பேசின வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டிஜிட்டல் கரன்சிக்கே வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி ஏஐ டூல் வச்சு மாற்றி அது வந்து நியூஸ்லலாம் ரிப்போர்ட் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ அந்த உலக நாடுக்கெலாம் இந்த விஷயம் தெரிஞ்சது, இது ஒரு டீப் ஃபேக்காக தான் இருக்கும். ஒரேடியாக வந்து யாரும் கேஷ் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க வேறு ஏதோ படிக்க வச்சுட்டு அது வந்து ஏஐ மூலமாக மாற்றி
மொத்தமாக லிக்விட் கேஷை வந்து இல்லாமல் ஃபிசிக்கல் கேஷ் வந்து இல்லாமல் பண்ணி டிஜிட்டல் கரன்சியை மட்டும் வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டீப் ஃபேக்காக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வரும். ஏன் இது வந்து ஆண்டனி ஸ்டார் அப்படி பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிட்காயினுக்கான டிவைஸு. அந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை $1000 இத்தனை $1000 தான் அவங்கக்கிட்ட வந்து அப்போ மதிப்பாக இருக்கும். $10,000 $20,000 அப்படின்னு ஒரு $50,000 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி உலக ஆளுங்களையெல்லாம் கடத்தி வச்சுட்டு போய் அவங்களுக்கு வேறு ஒரு பேப்பர் கொடுத்து படிக்க வச்சு ஏஐ மூலியமாக அவங்களுக்கு வந்து ஃபேஸை டிசைன் பண்ணி அவங்களே வந்து லிக்விட் கேஷ் எல்லாம் வேண்டாம், எல்லாமே டிஜிட்டல் கரன்சிக்கு மாறுங்கன்னு அவங்களே வந்து நியூஸுக்கு வற்புறுத்துகிற மாதிரி வந்து போட்டு அந்த மாதிரி ஏஐ மூலமாக சேஞ்ச் பண்ணி அதை பப்ளிஷ் ஆக்கி ஒட்டுமொத்தமாக க்ராஷ் ஆகிடும். டிஜிட்டல் கரன்சியோட வேல்யூ வந்து கூடிய உடனே அவர் அந்த டிவைஸ் எடுத்து பார்ப்பார். யார் ஆண்டனி ஸ்டார் எடுத்து பார்க்கும்போது 2 பில்லியனுக்கு வந்து தொட்டு கிடக்கும். ஸோ இதுக்காக தான் அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தோட கடைசி முடிவு என்னென்னா, அவர் வந்து இந்த ஆண்டனி ஸ்டார் இந்த பிளானில் ஜெயிச்சாரா இல்லையா, இல்லை உலக நாடுகள்லாம் வந்து இந்த பிரசிடெண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட்லேருந்து சவுத் கொரியன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்து ஜப்பான்லேருந்து எல்லாரையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. காப்பாற்றினாங்களா இல்லையா, இல்லை ஆண்டனி ஸ்டாரோட திட்டம் நிறைவேறிச்சா இல்லையா, இல்லை இது வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் எப்படி முறியடித்தார் அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நியாயமாக வந்து காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து. எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, இது ஏன்னா அவங்க பிடிச்சி வச்சுருக்க ஆளுங்களை வந்து ஹை ப்ரொஃபைலான ஆளுங்க. டக்குன்னு பிடிச்சவங்க கவுத்தவன்லேருந்து ஆர்மியெல்லாம் இறக்க முடியாது, ப்ரைவேட் ஆர்மியெல்லாம் இறக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அது பெரிய கலவரமே நாட்டு ஃபுல்லாகவே கலவரமாயிடும். ஸோ அதனால் அவங்க எடுக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு வந்து நல்லா யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. எப்போவுமே வந்து இந்த அமெரிக்கன் படத்துலலாம் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் வந்து எதாவது பிரச்சனை, உலகத்துக்கே எதாவது பிரச்சனைனா அமெரிக்கா மேப் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் போல். அமெரிக்காவில் பிரச்சனை வந்துச்சுன்னா உலகத்துக்கே பிரச்சனை வர மாதிரி அப்படின்ற மாதிரி தான் படம் எடுப்பானுங்க. எக்ஸாம்பிள் வந்து அவெஞ்சர்ஸ் அது இது நிறைய படம் வரும். அமெரிக்காவுக்கே பிரச்சனை வந்தாலே வந்து உலகத்துக்கே பிரச்சனை வர மாதிரி, அதாவது உலகத்துக்கு பிரச்சனை வருதுன்னா அமெரிக்காவில் மட்டும்தான் அது பிரச்சனை நடக்கும். ஸோ அப்படி தான் காட்டுவாங்க படம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. எப்போவுமே வந்து பிரசிடெண்ட்டை யாரை கடத்திட்டு போகிற மாதிரி படம் பார்த்துருப்போம். பிரசிடெண்ட்டை கொலை பண்ண பார்ப்பாங்க, அவரை காப்பாற்றுற மாதிரி சூழ்நிலையில் உருவாகும், அதை படம் எடுத்து பார்த்துருப்போம். ஆனால் இது பிரசிடெண்ட்டே வந்து களத்தில் இறங்கி வந்து தன்னையும் காப்பாற்றி தன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்களையும் காப்பாற்றுற மாதிரி இந்த படம் போகுது. ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மையாக லைட்டாக இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கேற்ற மாதிரி உடம்பு வாகனம் கணக்கச்சிதமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட மெயின் லீடுனால எல்லா விஷயத்தையும் அவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு போலியான பிம்பம் காட்டாமல் கூட வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பார். அதாவது ஒரு லாயலான ஒரு ஏஜென்ட்டு, அதாவது ஒரு நம்பகத்தன்மை உள்ள விசுவாசமான ஒரு ஏஜென்ட்டு கூட இருப்பார். அவரு கூடயே தான் இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் 1-2 முக்கியமான புள்ளிகளும் தப்பிச்சிடுவாங்க. அந்த இடத்துல ஹோஸ்டேஜாக வந்து தப்பிச்சு அவங்க எப்படி மற்றவங்கள காப்பாற்றுனாங்க அப்படின்றது தான் வந்து போகும். ஸோ இது வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்த அமெரிக்காவை காப்பாற்றுறதை விட இது வந்து இந்த G20 மாநாடை வந்து ஃபுல்லாக வந்து அவங்க கவர் பண்ணிவிடுவானுங்க. கூட இருக்க ஏஜென்சியை கவர் பண்ணுறது தான் அமெரிக்கா CIA ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகிடுவாங்க. என்னடா நம்ம ஏஜென்ட்டே நம்ம ஆளுங்களை கடத்தி நம்ம பிரசிடெண்ட்டை கடத்துகிறானுங்களை, எப்படி இது சாத்தியமாச்சு, எங்கே கோட்டை விட்டோம் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க படத்தை. ரொம்ப தத்ரூபமாக இப்போ ஓரளவுக்கு நியாயமாக இருந்தது. ரொம்பலாம் அப்படியே எல்லாம் ரொம்ப சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் ரொம்பலாம் காட்டாமல் என்ன முடியுமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. சூப்பராக போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, இந்த படத்தை வந்து அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு சிப்ஸு முறுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு டைம் பாஸுக்கு உட்காந்து வந்து பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் இருக்குது. அதை நியாயம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ரொம்பலாம் மோசமெலாம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதோட ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் டயலாக்ஸு, அப்புறம் ஒரு பிரசிடெண்ட் வீடு எப்படி இருக்கும் அதை காட்டுற விதம், அப்புறம் G20 மாநாடுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் செய்வாங்க, ஒரு பிரசிடெண்ட் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா எப்படி இருக்கும், அப்புறம் பிரசிடெண்ட்டோட அவுட்ஃபிட், அந்த ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸ்லாம் யார் தீர்மானிப்பா, அதுக்குன்னு தனி டிசைனர்ஸ், இதையெல்லாம் வந்து பயங்கரமாக பக்காவாக காமிச்சிருக்கானுங்க இந்த படத்தில். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவங்க மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் இந்த WHO, அப்புறம் இந்த வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அப்புறம் வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், இதுக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் நேட்டோ படையினரோட ஹெட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் செக்யூரிட்டி எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. US செக்யூரிட்டி எப்படி இருக்கும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் அவங்களுக்கு தனி ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க, ட்ரெஸ்ஸு ஸ்டைலிஸ்ட்டு, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு.
ஸோ ஒரு தலைவர்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து தத்ரூபாக காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேலாம் ஸ்மூத்தாக தான் போகுது. ரொம்ப விறுவிறுப்பும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை. ஒரு கேஷுவலாக அப்படியே பார்க்குற மாதிரி அப்படியே போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து படம் வந்து சூப்பராக இருந்தது. ஒன்ஸ் வாட்சபிள் தான். ஒன்ஸாக 2 வாட்டி கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடிடியில் பார்க்கலாம். உட்காந்து கேஷுவலாக உட்காந்து போர் அடிக்கும்போது உட்காந்து பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தில் நடித்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக நடித்த வயலா டேவிஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வில்லனாக நடித்த ஆண்டோனி ஸ்டார், இந்த பாய்ஸ் படத்தில் வில்லனாக வருவார் ஹோம்லேண்டர், அவராக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாகவே ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான பங்குகள்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு லாஜிக் ஓட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது பெரிய ஹை ப்ரொஃபைல்டான ஒரு பீப்புள்ஸ்லாம் வந்து கடத்தி வச்சுட்டு முகமூடி போட்டு நீங்கள் லைவ் டெலிவிஷனில் வந்து மிரட்டியிருந்தீங்கன்னா அது பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சஸ்பென்ஸாக இருந்திருக்கும், அந்த கேரக்டர்ஸ் அங்கே இருக்க கேரக்டர்ஸும் சஸ்பென்ஸாக இருந்திருக்கும். ஸோ கூட வந்த ஏஜென்ட்டு அமெரிக்கா ஏஜென்ட்டு வந்து கடத்தை உடனே போட்டு உடச்ச மாதிரி, இந்த உலகத்துக்கே போட்டு உடச்ச மாதிரி, அது நமக்கு ஆடியன்ஸ் நமக்கும் போட்டு உடச்ச மாதிரி தான் இருந்தது. அந்த ஃபேஸ் ரிவீல் யாருமே பண்ண மாட்டாங்க. சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர்ஸை கடத்துகிறவங்களோ இல்லை வேறு பொதுமக்களை கடத்துகிறவங்களோ டூரிஸ்ட்டை கடத்துகிறவங்களே அவங்க வந்து ஃபேஸை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரிலீவ் பண்ண மாட்டாங்க. 1-2 இடத்துல ரிலீவ் பண்ணுவாங்க, பட் மேக்ஸிமம் ரிலீவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல்டான பீப்புளான G20 மாநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் இந்த UNO WHO ஆர்கனைசேஷனோட தலைவர்கள், ஸோ இந்த மாதிரி பல அமைப்புகளோட தலைவர்கள் வந்து அங்கே சேரும்போது அந்த இடத்துல இருக்கும்போது அவங்கள கடத்தி வச்சுட்டாங்கன்னா எப்படி ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க? ஸோ யாருமே ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஃபேஸை மாஸ்க் போட்டு தான் அவங்க டிமாண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பெரிய லாஜிக் ஓட்டையாக இருந்தது. ஏன்னா நீ ஃபேஸை ரிவீல் பண்ணிவிட்டு நீ தப்பிச்சு போனால் கூட ஒன்றும் விட மாட்டாங்க. இப்போ நீ எப்படி என்ன பண்ண முடியும்? அப்புறம் நீ வந்து ஃபேஸ் ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக மாற்றி தான் ஆகணும். ஏதோ ஒரு படம் டூரிஸ்ட்னு ஒரு படம் நினைக்கிறேன். ஆமாம், இந்த பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் ஹீரோ நடிச்சிருப்பார் இல்லையா, அவர் தான். ஆமாம், அப்போ அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது, டூரிஸ்ட், ஐ திங்க் ஸோ. ஆமாம், கடைசியாக வந்து எல்லா வேலையும் பண்ணிட்ட ஒரு வில்லன் வந்து கடைசியாக வந்து ஃபேஸ் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மொத்த ஃபேஸையும் மாற்றிடுவாப்பில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கா? அது என்னென்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஓடிடியில் பார்க்குற படம் தான். ஓடிடியில் தான் டேரக்ட் ரிலீஸு. ஓடிடியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிவிட்டு அப்போ நீ தப்பிச்சு போனால் கூட உன்னை எதுவும் பண்ண முடியாது. உன்னை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ நீ? ஸோ அது வந்து ஒரு பயங்கர ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது. நமக்கு அது வந்து கனெக்ட் ஆகலை. என்ன இது பெரிய லாஜிக் ஓட்டையாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஆளுங்களை பிடிச்சி வச்சுட்டு எப்படி ஃபேஸை ரிவீல் பண்ணுறான், பைத்தியக்காரன் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஸோ இது ஆடியன்ஸுக்கு ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கலாம். அப்போ தான் நமக்கு தோணும், என்னோட அமெரிக்க ஏஜென்ட் இவன் தான், கூடவே இருக்கான் அமெரிக்கன் செக்யூரிட்டி ஏஜென்ட்டே இவன் தான், பிரசிடெண்ட்டுக்கு செக்யூரிட்டியாக இருந்ததே இவன் எப்படா கடத்தணும் அப்படின்றது நமக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருந்திருக்கும். ஆனால் அது கூட ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் உடனே ரிவீல் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு லாஜிக் ஓட்டையாக இருந்தது. மற்றபடி அந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட் நடித்த அந்த லேடியாக இருந்தாலும் சரி, அவங்க நடிப்பு எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஒயிட் ஹவுஸ் காமிச்ச விதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அப்புறம் பிரசிடெண்ட் ஒரு இடத்துக்கு போகிறாங்க செக்யூரிட்டிலாம் எப்படி இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க, அது எல்லாமே நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக நடித்தவங்க வந்து ரொம்ப ஃபைட் சீன்ஸ்லாம் மெனக்கட்டுருக்காங்க, பயங்கர ஸ்டண்ட் ஒர்க்லாம் பயங்கரமாக மெனக்கட்டுருக்காங்க, உடம்புலாம் பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கும். பட் ஆனால் இது இப்போ இந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான் நமக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்படுற மாதிரி இருக்குது. ஃபேஸை ரிவீல் பண்ணது வந்து இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல்டான பீப்புளெலாம் கடத்தி வச்சுட்டு ஃபேஸை ரிவீல் பண்ணது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. மற்றபடிலாம் படம் ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து நிறைய மார்க் கொடுக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ பெரிய லாஜிக் ஓட்டாக இருக்கும்போது கொஞ்சம் இல்லைனா 5க்கு வந்து நிறைய கொடுத்துருப்பேன் மார்க்கு. 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.